ரைட். அப்ப பாருங்க, அப்ப இந்த கிறிஸ்டன் தூது சருக்கத்தில் வந்த கேள்வி இருக்குதானே, அந்த கேள்வியும் இப்ப அந்த சமாதானத்தின் மீதான ஈடுபாடு எல்லா கேள்வியும் ஒரே மாதிரி கேள்வி. பாருங்க, அதே விஷயம்தான். நீங்க குழம்ப தேவையில்லை, என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன அந்த பாடம் தெளிவா இருந்தா சரி. பாடத்தெளிவு தான் இங்க முக்கியம். பாடத்தெளிவா இருந்தா நாம எல்லாத்தையும் எழுதிட்டு போயிடலாம் ஈஸியா. ஆகவே அதுல கொஞ்சம் கவனமா இருங்க பிள்ளைகள். அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ரைட். இதுல அடுத்ததை பாருங்க பிள்ளைகள். அடுத்த கேள்வியை பாருங்களா. கிருஷ்ணன் தூஜருக்கு அடுத்த வேலை கேட்டிருக்கேன் பாருங்க. சரி, கிருஷ்ணன் சிறப்புகள், இதுக்கு நீங்க பாடல் வரி போடணும். வடிவா கேட்டுக்கொள்ளுங்க சொல்ற விஷயத்த. கிருஷ்ணன் சிறப்புகள் சரி, தர்மண்ட சிறப்பு சரி, வீமண்ட சிறப்பு சரி, இதுக்கெல்லாம் நீங்க பாடல் வரி போடணும். இப்ப சும்மா சொல்றேன் பாருங்களா. கிருஷ்ணன் சிறப்புகள் நீங்க எப்படி எழுதணும்னு சொன்னா, இப்பகுதியில் கிருஷ்ணனின் சிறப்புகள் பின்வருமாறு காட்டப்படுகின்றது. அந்த வகையில் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்றவனாக கிருஷ்ணன் காணப்படுகின்றான். இதனை அமரர் கோமாம் என்னும் வரிகளில், அமரர் கோமான் என்ற வரிகளில் அறியலாம். அத்தோடு பஞ்சபாண்டவர்களின் உயிர் போன்றவனாகவும் பஞ்சபாண்டவர்களுக்கு தலைவனாகவும் விளங்குகின்றான். உயிரணையாய் என்ற பாடல் வரிகளினூடாக அறியலாம். எமக்கெல்லாம் தலைவன் என்று சொல்ற விஷயங்களை சொல்லலாம். எம்பிரான் என்றா எமக்கெல்லாம் தலைவன். இது தவிர லட்சுமி வாழுகின்ற மார்பிலே கௌத்துவம் என்ற மணிமாலையை அணிந்தவன், அடியார்களின் குற்றங்களை நீக்கியவன். இதுதான் கிருஷ்ணன் சிறப்பு. இந்த உலகை எல்லாம் தொப்புளில் இருந்து படைத்தவன் என்று சொல்றதெல்லாம் அவன் சிறப்பு. அடுத்தது சிந்தூரம் என்ற வாசனை பொடியை தனது நெற்றியிலே சூடிய குவளையாபீடம் என்ற யானையின் தந்தங்களை உடைத்தவன். தேவர்களும் முனிவர்களும் 4 வேதங்களும் இன்னும் அறிய துடிக்கின்ற சிவந்த பாதங்களை உடையவன். தலையிலே துளசி மாலையை அணிந்தவன். இது தவிர சிவபெருமானின் இரத்தல் தொழிலை நீக்கியவன். அப்ப கிருஷ்ணன் சிறப்பு அதுக்குள்ள இருக்கு, அதை தனியாக எடுத்து அதை படிச்சு வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி தர்மண்ட சிறப்பு, அறத்தின் உருவம் போன்றவன், சமானத்தை வேண்டி நின்றவன், குற்றமில்லாத மொழியை உடையவன், குற்றமில்லாதவன். அப்ப தர்மண்ட சிறப்பு. அது மாதிரி வீழ்மண்ட சிறப்பு எல்லாம் சேர்த்து தாங்க வைப்பான். சின்ன பாயிண்ட்ஸ் இருந்தால் ரெண்டையும் சேர்த்து தாங்க வைப்பான். அடுத்தது கிருஷ்ணனுக்கு போர் மீதான ஆர்வம் 2 பாட்டு தான். 3வது பாட்டும் 5வது பாட்டும் கிருஷ்ணனுக்கு. தர்மனுக்கு சமாதானத்தின் மீதான ஆர்வம் 3ஆம் பாட்டு நான் சொல்லியிருக்கேன் அன்றைக்கு. 3, 4, 6, 7, அங்கால 13, 14. அடுத்த வீமனுக்கு போர் மீதான ஆர்வம் உங்களுக்கு தெரியும். அது தொடர்ந்தே அவன் பேசுறான். அது எங்க வருது? 8லிருந்து 12 வரைக்கும் வருது வீமனுக்கு போர் மீதான ஆர்வம். அடுத்த குருநாற்ற சிறப்பெழுதக்குள்ளையும் நீங்க பாடல் வரி போடணும். குருநாற்ற சிறப்புக்கும் பாடல் வரி போடணும். சார் அந்த கிருஷ்ணன் தூதிச்சருக்கத்தை பார்ட் 3ல அந்த சாய்ஸ் பண்ண போகல கட்டமைப்புல அதுக்கு டைம் கொஞ்சம் கூட எடுக்குச்சு. அதுதான் பிரச்சனை. அயான் என்னன்னு சொன்னா, அது உண்மையா நம்ம எல்லாரும் தொடாத பகுதியை நாம தொடணும் அயான். அதான் அது நம்மளுக்கு ஒரு பிளஸ். முடிஞ்ச அளவுக்கு நீங்க டைம் போட்டு சுருக்க பாருங்க. இப்ப நான் உண்மையா சொல்றேனே, எல்லாத்துக்கும் பாடல் வரி போட்டு மினக்கட வேணாம். சரியா? பாடல் வரி எங்களுக்கு தெரியுமென்று காட்டுங்க. ஒரு 2 பாடல் வரியை போடுங்க. புறம் விஷயங்களை தொகுத்து ஒரு பந்தியா கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியா பாடல் வரி. நான் லிட்ரேச்சர் பேப்பர் திருத்தக்குள்ள அந்த பிரச்சனை பார்த்தேன். சும்மா நயத்தில் நல்லா அழுகி வச்சுக்கான். உமர்லாம் நல்லா அழுகிருக்கான். ஆனா 85 90 வருது ஓகே மார்க்ஸ். ஆனா ஓவர் டைம் எடுத்திருக்கு. நயத்தில் அப்படி எழுதி வச்சிருக்காங்க. அவ்வளவு அதுக்குமே டைம் போகும். அவ்வளவு மினக்கெட தேவையில்ல. ஆனா கிருஷ்ணன் தூதிச்சருக்கத்தை ஈஸியா வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு நல்ல மார்க்ஸை தரும் கிருஷ்ணன் தூதிச்சருக்கம். ஆனா உண்மையா நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் தான் பிள்ளைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணன் தூதிச்சருக்களுக்கு உங்களுக்கு 15 பாட்டும் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, என்ன கேள்வி போட்டாலும் அதுக்குள்ளாடி வரப்போகுது. நீங்க யோசிச்சு பாருங்க. ஓமா இல்லையா? இப்ப கிருஷ்ணனுக்கு போர் மீதான ஆர்வம் சொன்னா அந்த 2 பாட்டு தான் இருக்கு. என்ன அற உயர்த்தோட நீங்க மறுபடியும் சூதாடுனீங்க, வெற்றி பெற்ற அந்த நாள் அவன் சொன்ன விரத மொழி தவறாமல் கொடிய காட்டுக்குள்ள போய் வந்த நீங்க, இன்னும் அவன் குருணத்தில் பாதியிலோட கொடாவிட்டால்
அங்கவனை கொண்டு போர்ல வெற்றி பெற்று அந்த நிலத்தையும் ஆள்வதுதான் உங்களோட கடமை என்று கேட்கான். அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பயப்பட தேவையில்லை, அப்படி எழுதலாம் தானே. அப்ப கிருஷ்ணன் தூதி சருக்கத்தை கொஞ்சம் ஆழமா படியுங்க, அதான் சொல்றேன். ரைட், கேள்வி விடைய. ஆனா உண்மையா இதுக்கு நீங்க பொருளையே படிச்சு வைக்கலாம். பொருளுக்குள்ளேயே கேள்வி விட இருக்குது. நான் பாட்டையும் சொல்லித்தான் பார்த்துக்கொள்ளுங்க. லட்சியம் சமநோக்குன்னு சொன்ன நான் முதலாவது கிளாஸ்ல தான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. இங்க இதுக்குள்ள லட்சியம் என்றா என்னன்ற படிங்க, சமநோக்கு என்றா என்னன்ற படிங்க. இதுல மீட்டலத்தான் நான் இப்ப தொடர்ந்து நாளைக்கும் தொடங்குவேன் பாருங்க. இப்ப லட்சியம் என்ன உங்களுக்கு தெரியும் என்னென்ற சொல்லுங்க. உலகம் இனிமை தருவதற்கும் உலக மக்கள் முன்னேற்றம் அடைவதற்கும் கருவியாக லட்சியம் என்று கொடுங்க. அதுக்கு பிறகு லட்சியத்தில் புதியது பழையது இல்லைன்னு சொல்லுங்க. அப்புறம் லட்சியத்தால் தான் முன்னேறினார்கள் பழைய ஆட்களும், இவங்களும் நாமளும் லட்சியத்தால முன்னேறுறோம், இனிவரும் சந்ததியும் லட்சியத்தால முன்னேறும் என்ற விஷயத்தை கொடுங்க. அப்படிப்பட்ட லட்சியம் இந்த சமூகத்துக்கு உடலாக சமூகம் உடல்னு சொன்னால் அதை இயக்குகின்ற உயிராக லட்சியம் விளங்குகின்றது. அதுக்கப்புறம் சமநோக்க சேரங்கன் செங்குட்டுவனை தொடர்படுத்தி கொடுங்க. இந்த உரையாடல அதைத்தான் சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் சமநோக்குக்கும் இதுக்கும் ஒரே விடதான். அடுத்து இதிகாச பாத்திரங்கள்னு கேட்டால் தர்மண்ட லட்சியம், அர்ஜுனன் லட்சியம், தசரா என்ற லட்சியம் கொடுங்க. அதுக்குள்ள இதிகாசம் தர்மனும் அர்ஜுனனும் மகாபாரதம் சம்பந்தப்பட்டவன், தசரதன் ராமாயணம். இந்த 3 பேர் லட்சியம் உங்களுக்கு தெரியும் தானே. பேசணும். தர்மன் அர்ஜுனன் தசரன் லட்சியம் தெரியும் தானே. ரைட், அப்ப அது ஓகே. அடுத்து அதுல யாருக்கா டவுட் இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன். அர்ஜுனன் லட்சியம் நீங்க பாடல் வரி போட்டு எழுதணும், மறக்க கூடாது. ஊனமே ஆன அர்ஜுனனுடைய லட்சியம் கேட்டா என்ன எழுதணும்டா, மகாபாரதத்தில் வருகின்ற பாத்திரங்களில் ஒருவன் அர்ஜுனன், பஞ்சபாண்டவர்கள் ஒருவன். அர்ஜுனனது லட்சியமாக மானத்துக்காக உயிரை விடுதல், மானத்தை காப்பதற்காக உயிரை விடுதல் என்ற மாண்பு கடந்த மானம் அவனது லட்சியமாகும். இதனை அவனது கூற்றுக்களினூடாக அறியலாம். ஊனமே ஆன ஊனிட இருக்கும் உயிரை திறந்தாவது மானத்தை காக்கிறதான் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருவருக்கும் நல்ல வரிசையும் நல்ல தேற்றமும் நல்ல மரபும் என கூறுகின்றான். இது அர்ஜுன லட்சியம். ஆக நீங்க இதை சொல்லணும். தசர என்ற கதை உங்களுக்கு தெரியும், தசரன லட்சியமும் உங்களுக்கு தெரியும். சத்தியமா அரசியதா எதை நிலைநாட்டுற என்று ரெண்டுக்கும் இடையில தள்ளாடுகின்றான். பிறகு அரசியலை கைவிட்டு சத்தியத்தை காக்கின்றான். அரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் ஒரே லட்சியம்தான். நாட்டை இழந்து மகனை இழந்து படைத்த செல்வம் எல்லாம் இழந்து இறுதியாக இருக்கிற முத்தியை இழப்பமே ஒழிய நாங்கள் சத்தியத்தை மட்டும் இழக்க மாட்டோம் என்று கடைசி வரைக்கும் போராடினது அவங்க 2 பேர் லட்சியமும். அடுத்த கண்ணை லட்சியம் உங்களுக்கு தெரியும், பாண்டிமாதேவி லட்சியம், மாணிக்கவாச சங்கால தலைவி. லட்சியமும் சமநோக்குல இதை மீறி கேள்வி வர வாய்ப்பில்லை. ஆகவே இந்த 2 பகுதியும் மிக கவனம். ரைட். ஓம். இந்த ஹரிச்சந்திரன் சந்திரமதி லட்சியத்துல ஹரிச்சந்திரன் அந்த லட்சியத்தை எழுதிட்டு இது கீழுக்கு இவர் இந்த லட்சியத்தை அடையணும் என்றா அதற்கு துணையா இருந்து சந்திரமதி எழுதினா சரிதானே? இல்ல, சந்திரமதியோ எழுதலாம். சந்திரமதியை கேட்டா ஹரிச்சந்திரனை கேட்டா சந்திரமதி துணை முடிஞ்சாலும் எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா சில வேளை சந்திரமதியை கேட்டா இதே விஷயத்தான் நீங்க அவளுக்கு மாறி எழுதணும். தன்னை கணவனோடு சேர்ந்தன்ற ஒரு வார்த்தையை பேசணும் அங்க. ஓகே சார். அடுத்தது ஏதோ ஒரு சிறுகதை வரத்தான் போகுது. அந்த வகையில மூத்தம்மாக்கு கூட அழுத்தம் கொடுங்க. இந்த மூத்தம்மாவில கொஞ்சம் குழப்புற மாதிரி கேள்வி கேட்கலாம். அப்படிதான் எனக்கு தோணுது. மூத்தம்மாவில கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா வாசிங்க அந்த கதையை. மூட நம்பிக்கை, அவட ஆளுமை, அப்படி கொஞ்சம் ஆழமா போகலாம் கதைக்குள்ள. இந்த கதைக்கள வர்ணனை, ஆசிரியர் மொழிநடை, இயற்கை வர்ணனை. அப்ப மூத்தம்மாவை இலகுவா கேட்காம அதை கொஞ்சம் ஆழப்படுத்தி கேட்கலாம். வளமையா பாத்திர இயல்புகள் அப்படி எப்படி தானே கேட்கிறவன். அப்ப இதுக்குள்ள வர கேள்விக்கெல்லாம் விட நம்மளால தெரிய முடியும். வாசிச்சாலே சரி, வடிவா அந்த கதையை வாய்ச்சாலே வந்துடும். வாழ்வியல் அம்சமும் உங்களுக்கு தெரியும், குண இயல்புகள் தெரியும், மூட நம்பிக்கையில் தெரியும். கதைக்கள வர்ணனை என்றது அந்த நிலவு, அந்த கதை எந்த இடம், ஓட்டமாவடி பிரதேசத்தை இப்படி அங்கு சொல்லப்படுகின்றது. தூரத்தை சீரும் சீற்றம், கடலின் சீற்றம் துல்லியமாய் கேட்டது. அப்ப கடல் சார்ந்த ஒரு பகுதி கிராமம். அப்ப மாமரத்தில் பூக்கள் காற்றுக்கு விழுந்து கூரையில் லட்சணம் விழும் சத்தம் கேட்டது. இதெல்லாம் கதைக்கள வர்ணனை. நாய்கள் அங்கும் இங்குமாக
தலையை திரிவதும் ஒன்றே ஒன்று ஊழையிடுவதுமாக ஒழுங்கைக்குள் கலைப்பதுமாக தெரிஞ்சது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கதைக்களம் இயற்கை வர்ணனைக்குள்ள வரும். அடுத்த ஆசிரியர் மொழியோட சிறப்பம்சம். அப்ப மூத்தம்மாவையும் கொஞ்சம் ஆழமாக படியுங்க. ரைட், மூத்தம்மாவையும் ஆழமாக படியுங்க. இது 3வது விஷயம். அடுத்தது ஒரு 4 கேள்வி எழுதி கொள்ளுங்க டக்கண்டு. நான் தார இந்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. தற்கால கவிதைக்குள்ள ஒரு கேள்வி. குழந்தையென எனது மனம் குதுகலிக்கும் எனும் கவிதையில் குழந்தையென எனது மனம் குதுகலிக்கும் எனும் கவிதையில் பறவைகள் விலங்குகளது செயற்பாடுகள். குழந்தையென எனது மனம் குதுகலிக்கும் எனும் கவிதையில் பறவைகள் விலங்குகளது செயற்பாடுகள். இரண்டாவது, மருதநில வர்ணனையும் உழவர்களின் சிறப்பு. மருதநில வர்ணனை உழவர்களது சிறப்பு. ரிப்பீட் சொல்லிருமா? முதலாவது பறவைகள் விலங்குகளது செயற்பாடுகள். இரண்டாவது, மருதநில வர்ணனையும் உழவர்களது சிறப்பும். மூன்றாவது, அணிப்பயன்பாடுகள். ரைட். மூன்றாவது அணிப்பயன்பாடுகள். அணிகளை கொஞ்சம் பார்க்கணும். சரி, அடுத்தது உங்களுக்கு தெரியும், இந்த வருங்கால மனிதனதில எழுத்தறிவின்மை இந்த அவலத்தை படிங்க. எழுத்தறிவிலான இளைஞனை தோற்றப்பொழிவு தெரியும் தானே. இளைஞன் மீதான ஆதங்கம். அடுத்த தேயிலை தோட்டத்து என்ற கவிதையில தொழிலாளர்கள் அவலம். சரியா? ரைட். என்கிட்ட சில பிள்ளைகள் கேட்டிருந்தாங்க, சார் தமிழ் பண்பாடு. நான் ஒன்று சொல்றேன், எல்லாட்டையும் இப்ப தமிழ் பண்பாடு படிச்சுட்டு போகல உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னா தயவு செய்து பெஸ்பர்ட்டுக்கு வார அந்த குருவினாக்களுக்கு வார அந்த விஷயங்களை படிங்க. இங்க இருந்து குருவினா எடுப்பாண்டா உண்மையிலே தமிழ் பண்பாடு சிக்கல்னு சொன்னா விட்டு போட்டு எதிரெல்ல சினிமாவையும் கொஞ்சம் ஆழமா பார்த்துட்டு போங்க. எதிரெல்ல சினிமாவில் என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு 3 கேள்வி தான் நல்ல பெரிய கேள்வி. ஒன்று, தமிழ்நாட்டிலேயே சினிமா வளரல, ஒரு நல்ல சினிமா உருவாக்குறதுக்கு என்னென்ன காரணங்கள். அடுத்த ஆசிரியர் அவர் மொழி நடச்சிறப்பு அம்சங்கள் இதுகளை கேட்கலாம். ஆனா தமிழ் பண்பாட்டில் நீங்க என்னத்தை பார்க்கணும்னு சொன்னா, முதலாவது அந்த கருப்பொருள் பற்றிய பாடலை பாருங்க. தொல்காப்பியத்தில் எத்திரான் சூத்திரத்தில் அது சொல்லப்படுது, அந்த விஷயத்தை கேட்கலாம். அடுத்த உண்டாளம்மை உலகம் என்றது இம்மைக்காவது மறுமைக்காவது அந்த பாடல் வரிகள், அந்த விஷயங்களை மட்டும் பாருங்க. அதுக்குள்ள வர நூல்கள், அதனுடைய ஆசிரியர்கள், அந்த விஷயங்களை மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும். ரைட். இல்லை நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு போறேன்னு சொன்னா ஓகே, உங்களுக்கு நோட்ஸ் தரப்பட்டிருக்கு, அந்த நோட்ஸை பார்த்து படிச்சுட்டு போங்க. கேள்வி இதே விதத்திலாம் வரிச்சிட வேலைகள், பக்தி பற்றி உலக மனப்பான்மை பற்றி சொல்ற விஷயங்கள். சரியா? ரைட். ஆக இல்லாட்டி நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கு தான், நிறைய சாய்ஸ் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு தமிழ் பண்பாடு கீழே வருமென்றால் நல்ல 5-6களுக்குள்ள வருமென்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும், பிள்ளைய செய்யக்கூடியதாக இருக்கும். அதை விடலாம். ஆகவே இந்த 11 எப்படியோ இங்கேயோ இருக்கத்தான் போகுது, அது உங்களுக்கு மிக முக்கியமாக வரத்தான் போகுது. சரி, பேதமைய வடிவா படிச்சுட்டு போங்க. அது உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, லேசு தானே. ஏன்னா பேதமை லேசு. இன்னொரு கேள்வி இருக்குதுல,
நான் கேட்க எதுக்குள்ள வரும்னு சொல்லுங்க. முதலாவது பேதமையின் வரவிலக்கணம். அடுத்த ரெண்டாவது கேள்வி இப்படி ஒரு கேள்வி இருந்தால் இது இப்படியா வரும். பேதையின் இலக்கணம். பேதையின் இலக்கணம் விடயத்தினாவது வரும். பேதையரின் இலக்கணம் என்றது எதுக்குள்ள வரும். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் அதான் சார். அதேதான் இந்த இருக்கு தானே. பேதையரது தொழில் இதுக்குள்ளதான் பேதையின் இலக்கணம். அதை எப்படி கேட்கலாமண்டா, பேதையரின் இலக்கணம் என்று கேட்கலாம், அல்லது பேதையரது தொழில் என்று கேட்கலாம், அல்லது பேதையர் என்ற இயல்பு என்று கேட்கலாம். அது நாணாமை நாடாமை வரும், ஓதி உணர்ந்து வரும், என ஒருமை செயலற்றும் வரும். அடுத்தது பொய்ப்படும் ஒன்றே புனைவோடும் வரும். எங்குதா பாஸ்ட் பேப்பர் ஒன்றிலேயோ இல்லையோ கண்ணன் சார், பேதமை என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் குறிப்பிட்டவற்றை எழுதுக. அப்ப 10 எழுதணுமே சார். 9 எழுதணும், 10 எழுதணும் யான். ஆனா அந்த 10ல நீங்க எல்லாத்துக்கும் பாடல் வரி போட தேவையில்ல. ஒரு 3-4 குரலுக்கு மட்டும் கொடுத்து மற்ற எல்லாத்தையும் எழுதணும். ஒரு முறை கேட்டிருக்கான் பாஸ் பேப்பர்ல, பார்த்தனா நம்ம வகுப்புல செஞ்சு பார்த்தனா மாதிரி. அப்ப 10 எழுதணுமே சார். டைம் இல்ல 10 எழுதலாம். நீங்க ஒரு 8 பாயிண்ட்ஸ் எல்லாரும் போதும். ஆனா எல்லாத்துக்கும் பொருள் கொடுக்க தேவை, இது கொடுக்க தேவையில்ல குரல். இல்லையா 30 நிமிஷம் தான் ஒரு கேள்விக்கு நீங்க எடுத்து எழுதிடலாம். ஒரு 3 பந்திக்குள்ளே கொடுத்துடலாம் தானே. 15 மார்க்ஸ் என்ன கூட 7.5 மார்க்ஸுக்கு எழுத தானே வேணும். இதை விட 7க்கு பாருங்க, 7க்கு அப்பா பந்தி எழுதி தள்ளணும். பேதமை அடுத்தது அணிகள். ஆனா இந்த முறை அப்படி வராது. அப்படி வாரினா உடைச்சு தான் தருவான். நீங்க உடைச்சு இதை பார்த்துக்கொள்ளுங்க, எந்த குரல் எதுக்குள்ள வருமென்று. அணிகள் 8வது 10வது குரலை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? எதையும் சாய்ஸ் பண்ணிடாங்க. அதான் இப்ப உங்களுக்கு பாரதியார் சேர்ந்த நாவல இந்த இது என்ன என்னண்டா பாரதியார் சேர்ந்த சங்கப்பாட்டம், அது 2 வந்தா செய்யலாம் தானே. அதுல பிரச்சனை தானே. ஓகே, இப்ப அடுத்த பாருங்க தனிப்பாடல். நான் என்ன நாட்டார் பாடல்லாம் இதுக்குள்ள கொண்டு வரல, வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியா தான் இருக்கு. தனிப்பாடல்ல இந்த விஷயங்களை பாருங்க. பங்கப்பள்ளம் என்ற பாடல் தனிய, களியும் பிள்ளை பொருட்தள்ளி ஆடிக்குறையும் படிக்காசு 4 பேர் பாடல்களையும் இதுலையும் கேட்கக்கூடிய பெரிய கேள்வி இருக்கிறதுண்டா பங்கப்பள்ளம் களியும் பிள்ளையும் தான். மற்றது பாட்டா போட்டு கேட்கலாம். ஆனா இந்த 2ஐயும் வடிவா படிங்க. சோழ நாட்டு வளம், சோழ மன்னர்கள வீரம், தலைவரை பிரிந்த தலைவீர பிரிவுத்தியர், புகழேந்தியால் எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்கலாம். ரைட். ஆகவே தனிப்பால்களையும் கொஞ்சம் ஃபுல்லா வாய்ச்சு கொள்ளுங்க. அடுத்தது தத்தை விடுத்துவது வந்தது. ஏன் நாம் போட்டிருக்கேன்னா ஒரு பயத்தில் போடப்பட்டதுதான். சில வேளைகளில் தத்தை விடுவது எப்படியோ தத்தை விடுவது பாட்டை போடுவான். அப்படி இல்லாட்டி போன முறை கேட்காத கேள்விகள் இருந்தாலும் போடக்கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் தத்தை விடுது. நான் தத்தை விடுவது நல்லா படிப்பிச்சிருக்கேன். ஆகவே அதை கொஞ்சம் வடிவா ஆழமா பார்த்துட்டு போங்க. எங்க படிச்சாலும் அது உங்களுக்கு உதவும். தத்தை விடுவது சில வேளை பாட்டு போட்டால் தொண்டை போயிட்டு நாளைக்கு அப்ப பாட்டு போட்டாலும் உங்களுக்கு அதை செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட். தத்தை விடுவது. அடுத்தது நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா, நாவலர் எழுந்தார். நாளை உங்களுக்கு இருக்கிற பகுதி எல்லாத்தையும் தனித்தனியே விளங்கப்படுத்துவேன். நாளைக்கு என்ன கடைசி கிளாஸ் 8 to 10 மட்டும் நடக்கும் ஜூம். தயவு செய்து எல்லாரும் வந்துருங்க. நாளையோட உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா படிப்பிச்சு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நான் அனுப்பணும். ரைட். நாளைக்கு யாரும் கிளாஸ்களை கட் பண்ணிடாங்க. நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. நாவலர் ஆளுமை உங்களுக்கு தெரியும். ஆன்லைன்ல இருக்கு. ஆன்லைன்ல நான் நாளைக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் எடுப்பேன். தைரா பொடியல்னு வந்துருங்க. அன்றைக்கு செகண்ட் பாட்டுக்கு நிறைய பேர் வரல தானே. நாளைக்கு கட்டாயம் வந்துருங்க. அது பெரிய ஒரு மீட்டலா இருக்கும். அடுத்தது 13ஆம் தேதி நான் அது நான் பிறகு பேசுறேன். சிவகு போனே நான் பிறகு பேசுறேன். இப்ப கவனிங்க,
நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையில வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. நாவலர்ற ஆளுமையும் நீதி வலுவா முறையும், நாவலர்ற ஆளுமையும் நீதி வலுவா முறையும் எப்படி பேசப்படுது, நாவலர் எழுந்த விதமும் நடந்த விதமும் எவ்வாறு பேசப்படுது, வாதமகா சபை பற்றிய சித்தரிப்பு, பிரிட்டோ சேர் பொன்றாமனாண்ட கருத்துக்கள். உண்மையா நாவலர் இருந்தால நிறைய கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். அந்த கட்டுரை உங்களுக்கு முழுமையாக கிளியரா இருக்கணும். சரி, ஆளுமை நீதி வலுவா முறை இதுக்கு மட்டும் விடைய சொல்லுங்க. அப்ப இதோட முடிச்சு போட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஆளுமை என்றா என்ன, அவரோட பர்சனாலிட்டி என்ன, எப்படி சொல்லப்படுது? அவர் வந்து அவ்வளவு கஷ்டத்துலயும் வந்து அவர் வந்து நேர்மைக்காக போறாரு. அவ்வளவு கஷ்டத்துலயும் நேர்மைக்காக போறான். வேற இல்ல இல்ல, ஆளுமை எதுக்குள்ள வரும்? அது நீதி வலுவா முறை. வருத்தம் வந்தாலும் ஒரு நீதி அங்க அழிய போகுதுன்றதுக்காக வருத்தத்தையும் பார்க்காம உள்ள போறாரு. என்ன சபைக்குள்ள போறாருல, அதொண்டு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? ஆளுமைன்றே வந்து இப்ப அவரு சார் அந்த அவரோட டிபேட் தீரன் அதெல்லாம் எழுதணும் தானே சார்? அதான் கேட்டுக்க வந்தேன். அது வரும் என்ன, ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி கூட்டம் கூட்டமாகவோ வாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு தானே. ஓ ஐ சார். அதுவும் அவர் ஆளுமை. சரியா? அடுத்தது நீதி வலுவா முறை என்ற இதுக்குள்ள எது வரும்னு சொன்னா, பிரிட்டோ தனக்கு கடிதம் எழுதியிருந்தாலும் தான் அந்த வழக்க தனக்கு சார்பாக செஞ்சுதாருன்னு சொல்லியும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளாம பிரிட்டோட கெட்ட குணத்தை சபை அறிய செய்தது நீதி வலுவா முறைக்கு வரும்ன்றதை விளக்கி எழுதணும். விளங்குதா? அடுத்தது நாவலர் எழுந்த விதத்துக்கும் நடந்த விதத்துக்கும் நீங்க பாடல் வரியை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பாடமாக்க கட்டாயம் போடணும். பொழிந்தனை யாகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கடல் எழுந்தார், அதுக்கு விளக்கம் கொடுத்து பாடல் வரியும் கொடுக்கணும். மாகமடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நாடு நடந்தார், விளக்கமும் கொடுத்து பாடல் வரியும் எழுதணும். வாதமகா சபை பற்றிய முழுமையாக இருக்கணும். எங்க நடந்தது, யார் யார் கலந்து கொண்டா, யார் யார் தலைமை தாங்க வேண்டியவர், யார் தலைமை தாங்கினா, வாதமகா சபை எப்படி ஒரு போர்க்கள காட்சிமாய் சித்தரிக்கப்பட்டது, அது அவ்வளவும் வாதமகா சபை பற்றி சித்தரிப்பு. சார் அதுல வந்து பிரிட்டோட நேர்மையற்ற செயல் அதெல்லாம் எழுதணுமா? இல்ல, அங்க எழுத தேவையில்ல. வாதமகா சபையில் எழுத தேவையில்ல. அது தனியாக கேட்டாதான் பிரிட்டோ பற்றி எழுதணும். சரியாயா? வாதமகா சபை என்றா எங்க இடம்பெற்றது, ஏன் அதை ஆரம்பிச்சது, வாதமகா சபை என்ன இடம்பெற்றது, யார் யார் கலந்து கொண்டாங்க, அதுக்கு கூட்டத்தை பார்க்க யார் யார் வந்தாங்க, அந்த வாதமகா சபை வாதம் தொடங்கினோன்னு எப்படியாக காட்சி அளிக்கப்பட்டது, நாவலர் உள்ள போன இப்படியானது, அவ்வளவு நீங்க எழுதணும். ஓகே, சரி பிள்ளைகள், எவ்வளவு கேள்வியோட நீங்க ரெடியா இருங்க. நாளைக்கு உங்களோட அவ்வளவு டவுட்டையும் இப்போ எழுதுங்க. நாளை கிட்டத்தட்ட 2:30 3 மணி வரைக்கும் போகலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் நிறைய நான் படிப்பிக்கேன், பிரச்சனை இல்லை. நாளைக்கு தானே கடைசி கிளாஸ். நாளைக்கு 8 மணிக்கு எல்லாரும் ரெடி ஆகுங்க. நாளைக்கு ஃபுல்லாக படிப்போம். அவ்வளவு டவுட்டையும் கொண்டு வாங்க, டியூட்டை ஃபுல்லாக செஞ்சு பாருங்க. ஓகே, நாளை சந்திப்போம். சரியா பிள்ளைய? தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே, நன்றி. நாளை பார்ப்போம். தேங்க்ஸ். ஓகே ஓகே. சார் ஓ சார் நீங்க வந்து அமல் சாரோட வந்து படிச்சு கொடுத்தீங்களா? ஓண்டா டியூட்டி இருந்துச்சு சார், பழைய டியூட்டி. ஓ எந்த குரு தானே. ஓகேடா, தேங்க்யூ.